ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஆதிபராசக்தி மைந்தா இறைவா பொழுது புலர்கின்றதே திருப்பணிகள் சிறந்து விளங்கச் செய்ய எழுந்தருள் பங்காரு தெய்வமே ஓம் ஆதிபராசக்தி மைந்தா இறைவா பொழுது புலர்கின்றதே திருப்பணிகள் சிறந்து விளங்கச் செய்ய எழுந்தருள் பங்காரு தெய்வமே எழுந்தருள் எழுந்தருள் எங்களை காத்திடும் ஏகாந்த தெய்வமே லட்சுமி அன்னை மணவாளா கண்மலர் கண்மலர்கவே எழுந்தருள் எழுந்தருள் எங்களை காத்திடும் ஏகாந்த தெய்வமே லட்சுமி அன்னை மணவாளா கண்மலர் கண்மலர்கவே சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தில் கோலமிட்டு தங்கக்குடம் கையிலேந்தி தலைமகனின் திருவடிக்கு பாத பூஜை செய்திடவே பக்தரெல்லாம் கூடி நின்றார் பாதையெங்கும் மலர் பரப்பி பக்தியோடு காத்து நின்றார் பங்காரு பாலகனே பரிவோடு கண் திறப்பாய் ஏழுலகம் செழித்தோங்க எழுந்தருள் திருமகனே எல்லாம் சுமக்கும் வல்லமை படைத்தாய் நீயே எழில் மகனே எங்களை காப்பாய் நீயே கருணையின் கடலே கற்பகத் தருவே அருள் மகன் நீயே கண்விழித்தெழுகவே கலைமகள் அலைமகள் மலைமகள் போற்றி நின்றார் அறம்பெயர் முதல் அனைவரும் நின் அருட்பெயர் சொல்லி நின்றார் முழு நிலவென குளிர்முகம் காட்டுவாய் முத்தமிழ் வேந்தே விழித்தாமரை காட்டி எழுந்துவானி ஆகாய கங்கையும் அழகு தாமரையால் பூஜை செய்தாள் காமதேனுவும் கற்பகமும் உனை காண வந்தனவே தேவர்கள் உன் வரவுக்காக வானில் கூடி நின்றார் திருமகனே மருவத்தூர் பெருமகனே திருப்பள்ளி எழுகவே அரண் அயன் பெருமாள் உனை புகழ்ந்து நின்றார் இந்திரன் சந்திரன் சூரியனும் உனை வேண்டி நின்றார் கங்கை யமுனை காவிரியும் உனை காண நின்றார் கருணை மிகு அடிகளே கண்விழித்தெழுகவே அழகு தமிழ் மொழியினிலே திருமறைகள் ஓதுகின்றார் கன்னிமார் எழுவருமே கருணை பெற வந்து நின்றார் எட்டு திக்கும் பக்தர்கள் ஏங்கியே வந்து நின்றார் தித்திக்கும் செந்தமிழே திருமுகம் காட்டி எழுகவே மலர்ந்து கொண்டிருக்கும் மலர்கள் மனம் வீசுதே மொட்டுக்களில் அமர்ந்து வண்டுகள் ரீங்காரம் கூட்டுதே முல்லை மல்லிகையும் தென்றலோடு நடை போடுதே மருவத்தூர் திருமகனே உடனே எழுந்து வானி அழகுள்ள குயிலினங்கள் உனை கூவி அழைத்திடுதே பழகும் பச்சை கிளிகள் பாசமாய் உனை தேடுதே அழகுமயில் தோகை விரித்தாடி மகிழுதே அழகு மைனாவும் உன்னை அம்மா என்று அழைக்கின்றதே ஆதிமகனை காண அலைகடலும் பொங்கி வருகின்றதே ஆதிசக்தி மைந்தா கண்விழித்து எழுகவே அந்தியில் தாமரை பூக்களில் புகுந்த வண்டுகள் காலையில் வெளிப்பட்டு பறந்தோடி வந்தனவே
தேனாராய் ஓடுகின்ற தெவிட்டாத புதுராகம் கேளாமல் தூங்குகிறாய். இசை கேட்க எழுந்து வாராய் அன்னையே அடிகளே அன்புடன் விழித்தெழுகவே. அலை அலையாய் பக்தர் கூட்டம் ஆவலுடன் நிற்கின்றதே. ஐயனே மெய்யனே அன்பு நிறை அம்மையே அப்பனே, மலர் தரும் மகரந்தம் மணக்கின்ற மருவத்தூர் மைந்தனே, மண்ணுலகம் காக்க வேண்டி மனமு வந்து எழுகவே. தென்னகத்து தொண்டரெல்லாம் தேடியே வருகின்றார், மங்கள இசை முழங்க மாமுனிகள் வருகின்றார். சந்தன குடம் ஏந்தி சப்தரிஷி சாலையெங்கும் வருகின்றார். திருமகனே சித்தரின் பெருமகனே விரைந்து நீ கண் மலர்வாய். தேவர்களும் முனிவர்களும் சித்தர் மலை மீது வந்து நின்றார். வருக வருகவென வையத்தார் வேண்டுகின்றார். உருகி உருகி வேண்டுவது உன் காதில் விழவில்லையோ? மன்னவனே மருவத்தூர் பகவானே மலர்முகம் காட்டுகவே. குருவுக்கும் குருவான குலம் காக்கும் பெருமகனே, புகழ்மகனே பூவுலகின் புண்ணிய திருமகனே, குங்குமத்தின் குலமகனே குவலயத்தோர் கூடிவிட்டார். கோமகனே மருவத்தூர் குடிகொண்ட ஆதிமைந்தா கண் திறவாய். நாவலரும் பாவலரும் நற்றமிழில் பாடி நின்றார். காவலரும் பூவையரும் சக்தி கொடி ஏந்தி நின்றார். கோடானு கோடி மக்கள் திருவடியை வேண்டுகின்றார். கருணைமிகு அடிகளே கண் விழித்து எழுகவே. அன்னை லட்சுமி அள்ளித்தந்த அருங்குணத் திருமகனே, ஆதியே ஜோதியே அன்னையின் திருவுருவமே, மாமகனே மருவத்தூர் அவதரித்த மருவரசி திருமகனே, பாமகனே பராசக்தி பாலகனே பரிவோடு கண்மலர்கவே. கோபாலர் குலம் காக்கும் குரு முதல்வா கண் திறவாய். மீனாட்சியின் முதல் மகனே முகம் மலர்ந்து எழுகவே. காளிதாசன் தமையனே கருணையுடன் கண்மலர்வாய். வரலட்சுமியின் சோதரனே கண்மலர்ந்து எழுகவே. லட்சுமியோடு இல்லறத்தை நல்லறமாய் ஆக்குகின்றாய். அன்புக்கு அன்பான அன்பழகனை தந்து நின்றாய். அறத்துக்கு வளமூட்டும் செந்தில் குமரனை தந்து நின்றாய். அலைமகள் அருள் கொண்ட ஸ்ரீதேவிதனை பெற்றெடுத்தாய். மலைமகள் உருக்கொண்ட உமாதேவிதனை பெற்றெடுத்தாய். திருவடிகள் தொழுது நின்றோம் திருமகனே கண் திறவாய். கதிரவன் கீழ்த்திசையில் சிவப்பேறித் தெரிகின்றான். கருணையுடன் இந்திரன் வானத்தில் வந்து நின்றான். கதிரவன் கீழ்த்திசையில் சிறப்பேறித் தெரிகின்றான். கருணையுடன் இந்திரன் வானத்தில் வந்து நின்றான். கருணையுள்ள சக்தி மைந்தா கண் விழித்து எழுகவே. முப்பத்து முக்கோடி தேவர்களும் புடை சூழவே. முனிவர்களும் ஞானிகளும் முதல் மகனை காண வந்தார். முப்பத்து முக்கோடி தேவர்களும் புடை சூழவே. முனிவர்களும் ஞானிகளும் முதல் மகனை காண வந்தார். முத்தமிழே முதல் மகனே ரத்தினமே கண் விழிப்பாய். பறவையினம் கூடி வந்து வா வா என்று அழைக்கின்றதே. பங்காரு பாலகனை பார்க்க வேண்டும் என்கின்றதே. பறவையினம் கூடி வந்து வா வா என்று அழைக்கின்றதே. பங்காரு பாலகனை பார்க்க வேண்டும் என்கின்றதே. பராசக்தி பாலகனே பரிவுடன் எழுந்து வா நீ. ஆலய வாசலெங்கும் அடியார்கள் கூடி நின்றார். அடிகளே உன் திருநாமம் அலை அலையாய் ஓதுகின்றார். ஆலய வாசலெங்கும் அடியார்கள் கூடி நின்றார். அடிகளே உன் திருநாமம் அலை அலையாய் ஓதுகின்றார். அடியார்கள் குறை தீர்க்க அருள்மகனே கண் திறவாய். புள்ளினங்கள் உன் அருளால் புது புது பாட்டிசைக்கும்.
பூவினங்கள் உன் புன்னகையால் புதுமணம் பரப்பி நிற்கும். புள்ளினங்கள் உன் அருளால் புது புது பாட்டிசைக்கும். பூவினங்கள் உன் புன்னகையால் புதுமணம் பரப்பி நிற்கும். பொன்மகளின் தலைமகனே பூவிழிகள் திறந்து எழுகவே. சித்தர்களும் தேவர்களும் சித்தர் பீடம் வந்து நின்றார். கன்னிமார் 7 பேரும் உனை காண ஓடி வந்தார். சித்தர்களும் தேவர்களும் சித்தர் பீடம் வந்து நின்றார். கன்னிமார் 7 பேரும் உனை காண ஓடி வந்தார். சக்தி மைந்தா ஆதிபாலா சடுதியில் கண் திறவாய். சரஸ்வதியும் பிரம்மனோடு சக்தி பீடம் வருகின்றார். திருமகளும் திருமாலும் மருவத்தூர் விரைகின்றார். மலைமகளும் மகேசனும் சித்தர் பீடம் வருகின்றார். மங்கள நாயகனே மலர்முகம் காட்டி எழுகவே. சனந்தன ரிஷிகளோடு சப்தரிஷி வந்து நின்றார். குரு வருவார் என்று சொல்லி கோதையரும் கூடி நின்றார். கொங்கு நாட்டு இளைஞர்களும் உனை காண காத்து நின்றார். ஆதிசக்தி பெருமகனே அன்புடன் கண் திறவாய். சேர சோழ பாண்டி நாட்டோர் சேர்ந்திங்கு வந்து நின்றார். தொண்டை நாட்டு சக்திகளும் தொண்டுக்காக காத்து நின்றார். குமரி நாட்டு தொண்டர்களும் குதூகலமாய் வந்து நின்றார். மூவுலகும் காப்பவனே முத்தமிழே எழுந்து வா நீ. மைசூரு மக்களெல்லாம் மைந்தனே உனை காண வந்தார். வெளிநாட்டு பக்தர்களும் விரைந்திங்கு வந்து நின்றார். ஆந்திரத்து அன்பரெல்லாம் அன்னை உனை காண வந்தார். அன்பு நிறை திருமகனே அருள்விழிகள் மலர்ந்து அருளுவாய். குறையில்லா நிறைகுடமே கோலாகல பெருமகனே குறைகளைந்து எமை காக்க அவதரித்த கோமகனே. குறையில்லா நிறைகுடமே கோலாகல பெருமகனே குறைகளைந்து எமை காக்க அவதரித்த கோமகனே. குலங்காக்க நலங்காக்க குரு பிரானே எழுந்து வா நீ. நலமான நாரத முனி உனை காண வந்து நின்றார். நற்றமிழே நாயகனே நலமுடன் கண் விழித்து எழுகவே. நலமான நாரத முனி உனை காண வந்து நின்றார். நற்றமிழே நாயகனே நலமுடன் கண் விழித்து எழுகவே. கண்ப மகரிஷியும் கனிவுடன் உனை காண வந்தார். கல்கி அவதாரமே கருணை முகம் மலர்ந்து எழுகவே. கண்ப மகரிஷியும் கனிவுடன் உனை காண வந்தார். கல்கி அவதாரமே கருணை முகம் மலர்ந்து எழுகவே. வசிஷ்ட முனிவர் உன் வதனம் காண வாசலில் வந்து நின்றார். வாழ்வு தரும் வள்ளலே வளமார் முகம் காட்டி எழுகவே. வசிஷ்ட முனிவர் உன் வதனம் காண வாசலில் வந்து நின்றார். வாழ்வு தரும் வள்ளலே வளமார் முகம் காட்டி எழுகவே. மவுத்கல்ய மாமுனிவர் மருவத்தூர் பாலகனை காண வந்தார். மறுவரசி மைந்தா கண் விழித்து எழுகவே. மவுத்கல்ய மாமுனிவர் மருவத்தூர் பாலகனை காண வந்தார். மறுவரசி மைந்தா கண் விழித்து எழுகவே. விஸ்வாமித்ர முனிபுங்கவர் விரைந்தே வருகின்றார். விழிமலர்கள் விழித்தெழுக பங்காரு அடிகளே. விஸ்வாமித்ர முனிபுங்கவர் விரைந்தே வருகின்றார். விழிமலர்கள் விழித்தெழுக பங்காரு அடிகளே. பராசர முனிவர் பாலகனை காண பறந்தே வந்து நின்றார். பராசக்தி பாலகா பங்காரு அடிகளே கண் விழித்தெழுகவே. பராசர முனிவர் பாலகனை காண பறந்தே வந்து நின்றார். பராசக்தி பாலகா பங்காரு அடிகளே கண் விழித்து எழுகவே. வேதவியாசர் திருமகனை காண வேகமாய் வந்து நின்றார். ஆதிசக்தி மைந்தா அருளுடன் கண் விழித்து எழுகவே. வேதவியாசர் திருமகனை காண வேகமாய் வந்து நின்றார்.
ஆதிசக்தி மைந்தா அருளுடன் கண் விழித்து எழுகவே. சப்தரிஷிகளும் தவமகனே உனைக் காண வந்துவிட்டார். தாயும் சேயுமாய் நிற்கும் தவத்திரு அடிகளே கண் விழித்து எழுகவே. சப்தரிஷிகளும் தவமகனே உனைக் காண வந்துவிட்டார். தாயும் சேயுமாய் நிற்கும் தவத்திரு அடிகளே கண் விழித்து எழுகவே. சாமுண்டி வந்தே வேண்டி நின்றாள் சக்தியின் மைந்தா சங்கரிபாலா. சாமுண்டி வந்தே வேண்டி நின்றாள் சக்தியின் மைந்தா சங்கரிபாலா. சகலர்க்கும் அருள் தர எழுந்தே வருக. கௌமாரி உனை நாடி வந்து நின்றாள் கருணையின் வடிவே அன்னையின் உருவே. கௌமாரி உனை நாடி வந்து நின்றாள் கருணையின் வடிவே அன்னையின் உருவே. கண் விழித்து எழுக பங்காரு அடிகளே. வாராகி உன்னருளை வேண்டி நின்றாள் வளமார் திருமகனே மறுவூரின் பெருமகனே. வாராகி உன்னருளை வேண்டி நின்றாள் வளமார் திருமகனே மறுவூரின் பெருமகனே. வாழ்வழிக்கும் வள்ளலே கண் விழித்து எழுகவே. பிரம்மணி உனை தேடி பிரியமாய் வருகின்றாள் பூமகனே பராசக்தி திருமகனே. பிரம்மணி உனை தேடி பிரியமாய் வருகின்றாள் பூமகனே பராசக்தி திருமகனே. புண்ணிய புகழ் மகனே பூவிழிகள் திறவாய். மகேஸ்வரி மலர்முகம் காட்டி நின்றாள் மலர் கொண்டு மலரடியில் தூவ நின்றாள். மகேஸ்வரி மலர்முகம் காட்டி நின்றாள் மலர் கொண்டு மலரடியில் தூவ நின்றாள். மருவத்தூர் பாலகனே மலர்விழிகள் திறவாய். இந்திராணி இன்முகம் காட்டி நின்றாள் எழில் பூத்த திருமகனை வேண்டுகின்றாள். இந்திராணி இன்முகம் காட்டி நின்றாள் எழில் பூத்த திருமகனை வேண்டுகின்றாள். இறைவனே முதல்வனே எழுந்து நீ வருகவே. நாராயணி நற்றமிழில் உனை பாடுகின்றாள் நாயகனே செந்தமிழே செந்தமிழின் மந்திரமே. நாராயணி நற்றமிழில் உனை பாடுகின்றாள் நாயகனே செந்தமிழே செந்தமிழின் மந்திரமே. நானிலம் வாழ்ந்திட கண்மலர்ந்து எழுகவே. சப்தனல் கன்னியர் வணங்கியே நிற்கின்றார் தமிழ்மகனே நல்லறமே இல்லற ஞானியே. சப்தனல் கன்னியர் வணங்கியே நிற்கின்றார் தமிழ்மகனே நல்லறமே இல்லற ஞானியே. தவமகனே தயவுடனே கண் விழித்து எழுகவே. ஆதியின் மைந்தனே அருள் பெரும் ஜோதியே அருள்மழை பொழிந்திட அனுதினம் வா. ஆதியின் மைந்தனே அருள் பெரும் ஜோதியே அருள்மழை பொழிந்திட அனுதினம் வா. கலைமகள் திருமகள் மலைமகள் தலைவா காவியம் காத்திட உன்னருள்தா. கோபால மைந்தா மீனாட்சி புதல்வா வரலட்சுமி சோதர வரம் தரவா. காளிதாஸ் தமையனே கருணையின் முதல்வா கவலைகள் தீர்த்திட கனிவுடன் வா. லட்சுமி துணைவா லட்சிய தலைவா லட்சுமி காந்தா இன்முகம் தா. அன்பின் அரசே அன்பழகன் தந்தையே அருள்மழை பொழிந்திட அன்புடன் வா. சிந்தையில் நிற்கும் செந்தில் குமார் தந்தையே திருவருள் புரிந்திட திருமகன் வா. திருமகள் பெயராம் ஸ்ரீதேவி தந்தையே செந்தமிழ் தெய்வமே சிந்தையில் வா. இமையவள் பெயராம் உமாதேவி தந்தையே எம்முயிர் தெய்வமே எழுந்து நீ வா. ஓங்கார நாயகா பங்காரு பாலகா குருவே வருக அருளே தருக. ஓங்கார நாயகா பங்காரு பாலகா குருவே வருக அருளே தருக. பெற்றோர்க்கும் பிறந்தோர்க்கும் அம்மா நீ கட்டிய துணைவிக்கும் ஒட்டியே பிறந்தோர்க்கும் அம்மா நீ.
பெற்றோர்க்கும் பிறந்தோர்க்கும் அம்மா நீ, கட்டிய துணைவிக்கும் ஒட்டியே பிறந்தோர்க்கும் அம்மா நீ. உற்றார்க்கும் மற்றவர்க்கும் அம்மா நீ, உலகத்தவர் அனைவர்க்கும் அம்மா நீ. உற்றார்க்கும் மற்றவர்க்கும் அம்மா நீ, உலகத்தவர் அனைவர்க்கும் அம்மா நீ. ஆண்மகனாய் பிறந்தும் நீ அம்மாவாய் ஆனாய் நீ. வாடும் பயிரெல்லாம் மழை உன்னை தேடுதம்மா, மழை முகில் உனை கண்டு மயிலினங்கள் ஆடுதம்மா. வாடும் பயிரெல்லாம் மழை உன்னை தேடுதம்மா, மழை முகில் உனை கண்டு மயிலினங்கள் ஆடுதம்மா. கங்கை முதல் நதிகளெல்லாம் திருவடியை தழுவுதம்மா, வானகங்கை உண்டவளே வாழ்வு தர வருவாயம்மா. கானகத்து உயிரினங்கள் உன் கருணையை நாடுதம்மா, கடல் வாழும் உயிர்களெல்லாம் கனிவுடனே தேடுதம்மா. பொங்கு தமிழ் வேதமெல்லாம் உன் புகழை சொல்லுதம்மா, பூவினங்கள் உன் புன்னகையால் பூக்குதம்மா. தென்றலும் உனை தேடி பொதிகை விட்டு வந்ததம்மா, ஆவினங்கள் உலகெங்கும் அழைக்கும் சொல்லம்மா. அனைத்துயிரும் உனை போற்றி துதிக்கும் சொல்லம்மா, அழகான தமிழ் சொல் அதுதானே அம்மா. சதா உந்தன் தியானமே செய்திட்டோம் அம்மா, உன்னையன்றி துணையேது உலகிலே எமக்கு அம்மா. உன்னையன்றி பிற தெய்வம் இனி வேண்டாம் அம்மா. வெகு தூரம் தாண்டி உன்னை தேடி வந்தோம் அம்மா, வேல்விழி அடிகளே விரைந்தோடி வருக அம்மா. அடிகளே அன்னை என்று கண்டு கொண்டோம் அம்மா, அடிகளே அன்னை என்று கண்டு கொண்டோம் அம்மா. அம்மாவின் அவதார திருநாள் 20வது அகவையை எடுத்து வைக்கும் எங்கள் அம்மாவே, நீங்கள் ஆண்டுகள் நூறுகள் வாழ்ந்திட வேண்டும் எங்கள் அம்மாவே. சீரடியாக செவ்வாடை தந்தாய் எங்கள் அம்மாவே, தமிழில் அர்ச்சனை செய்ய தந்தாய் எங்கள் அம்மாவே. நீங்கள் மாசி மாதம் 3ஆம் தேதி மண்ணுலகில் அவதரித்த எங்கள் மகிமையுள்ள பங்கார அம்மாவே, எனக்கு வாழ்த்திட வயது போதாதம்மா. உன் அருள் எங்களுக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அம்மா. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. 82வது அவதார திருநாள் வாழ்த்துக்கள். அம்மாக்கிண்டையே பிறந்த நாளுன்னா அதே நீங்களும் சீரும் சிறப்புமாக நடக்கிறது. என்னத்தை தாண்டி அவர்களுக்காக எவ்வளவோ செய்வதை தாண்டி நன்றி செலுத்துற நாள் தான் நின்று இத்தனை சக்திகள் எல்லாத்தையும் விட்டு வாழ்ந்தா அம்மாவுக்கு நாங்கள் மனதார அதுவரும் இதுவரும் நின்று கேட்க நாள் இல்லை. அதாவது நீ இவ்வளோ காலம் சில பேர் ஒரு கிழமையாக இருக்கலாம், 5 வருஷம் 15 17 20 எத்தனையோ வருஷமாக இருக்கலாம். இந்த காலத்தில் பின்னோக்கி ஒருக்கா பாருங்கோ, பின்னோக்கி அம்மாண்ட காலங்களை பார்க்க இன்றைக்கு அவாவுக்கு நாங்கள் மனதார முழு மனதோடு நன்றி செலுத்துகிற நாள் தான். நல்ல அழகாக இருக்கிறா, சிறப்பாக இருக்கிறா. மற்றது என்னென்னா அது நான் சொல்ல வேணுமெண்டு அது இந்த இதான ஒன்று அதே என்னென்னா அந்த 1008 மந்திரத்தின் மகிமையை விட அம்மா வந்து ஒரு சக்தி. அம்மாவோட நாங்கள் அம்மாவின் முறைப்படி நடக்க அம்மா எங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பத்தார என்ற ஒரு அதுக்காகத்தான் நான் சொல்றேன் முடிய அதை இந்த விஷயத்த நான் இன்றைக்கு அம்மா சொல்லுவோம்னு தான் நினைச்சது. 2006ஆம் ஆண்டு அம்மா விட்டு வந்தது இந்த மார்ச் தான். அப்போ அதிலிருந்து மண்டலமாக நான் எத்தனையோ மந்திரங்கள் படிப்பேன். 48 நாள் 3 மணியிலேருந்து அப்படி எத்தனையோ 52 நாட்கள் 52 தடவை எத்தனையோ படித்து அது வந்து அவளோட கொஞ்ச நாள் 7லேயே நான் 1008 படிக்க தொடங்கிட்டேன். அப்போ வந்து 2018ஆம் ஆண்டு எல்லாம் படித்து எத்தனை எல்லாருக்காண்டியும் படிப்பேன். எங்களோட உறவினர் விட்டார், என் கணவருக்காண்டி, என் குடும்பத்துக்காண்டி, பிள்ளைக்காண்டி, அம்மாக்காண்டி, அண்ணாக்காண்டி எல்லாருக்காண்டியும் செய்வேன் தியாகம் பண்ணி. அப்படி இருக்க 2018 டிசம்பர் 5ஆம் தேதி என் மனதில் தோன்றுது
கோடி கோடியா நாங்கள் கொட்டி கொடுக்காத ஒரு சொத்தை உண்டை நாங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேணுமெண்டு என் ஷேன் இந்தியனுக்கு அது நான் இவ்வளோ கோடியண்டாலும் அது கொடுக்கலாது. அப்போதான் நான் அம்மாட்ட என்னை அறியாமல் நான் என்ன 1008 மந்திரம் 1008 நாட்கள் படிக்கிறேன். 2018 டிசம்பர் 5 தொடங்கினேன். முடித்தது வந்து 2020 அதாவது செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி பிறகு அதாவது 18 நாட்கள் எனக்கு 6 மணிக்கு விளக்கேற்றக்கு 6 மணி ஆயிடுச்சு. 18 நாட்கள் நான் பின்னோக்கி போனேன். அப்போ அந்த காலங்களில் பெரிய ஒரு இது என்னென்னா அம்மாவை நான் கும்பிடைக்கு எத்தனையோ தடங்கள் வரைக்கு அதெல்லாம் அதில் ஒரு வருஷம் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு கிட்டவான ஒரு ஆண்டுகளை இது என்னென்னு முடிக்கிறதுன்னு அம்மாட்டையெல்லாம் அவாட்ட சங்கல்பம் கேட்டு தொடங்கினது. அந்த காலங்களில் இந்த கோவிட் டைமில் மகனுக்கு கோவிட் இல்லை, சரியான ஒரு காய்ச்சல் இல்லாத ஒரு வந்தது. அப்போ எல்லாம் நினைக்கிறேன் எனக்கு நடந்து ஹாஸ்பிட்டல்னா என்ன செய்கிறது, ஓகே அதையும் அம்மா விளத்தினா படிக்க விட்டா என் பிள்ளைய கவலைப்படுவினா. என் கணவர் நெடுக சொல்லுவார் இது என்ன விடிய ஒளிம்பி சில 2 மணிக்காக தான் படுத்துருப்பேன். வேலை 11:30க்கு பிடிச்சி வந்து படுத்து பிறகு ஒளிம்பி எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி அம்மாண்ட இருமுடியாண்டா எனக்கு சரியான ஒரு இது இருமுடி நவராத்திரி எத்தனை இதுகளெல்லாம் போய் அதுக்குள்ளேயும் முறைப்படி செய்து அந்த ஆண்டில் வந்து எங்கள்ட அம்மா ஒரு 5 இறந்தவா அவளோட நீசம் வந்து ஒன்று இருக்குது. நான் அந்த 5 மணிக்கு முடிக்க வேண்டாம் 1008 முடிக்கிறேன். அது முடித்த உடனே ஃபோன் வருது வேண்டு. அப்போ அவன்ட எல்லாம் பழசு எல்லாம் குறைஞ்சுட்டு போகுதுண்டு. அப்போ நான் அவன் டாக்டர் கிட்ட போகிறதுக்கு உடுப்படை எடுக்கிறேன். ஆனால் மந்திர நூலைத்தான் முதல் எடுத்தது. அவன் விவரம் நடக்க போகுது. அப்படியே விடியப்புறம் ஒழும்பி மெல்லமாக ஒருத்தருக்கு தெரியாமல் டாய்லெட் லைட்டை போட்டுட்டு அந்த இடவழியில் படிக்கிறேன். அப்படி ஒரு சக்தியை தந்தவா. அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது இருக்கேங்க. எனக்கு ஒரு கவலை 75 அம்மாண்ட 75ஆவது வயதுக்கு பிறகு 80ஆவதுக்கு போகிறதுண்டு. அது விட அப்படியே 5 வருஷம் தொடர்ந்து நாங்கள் அம்மாட்ட போகிற வேண்டி கொண்டே இருந்தேன். ஆனால் உண்மையாக நான் சொன்னா என்ன அம்மாவுக்கு நான் வந்து என் வீசாவை என் பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணினது காசு அரேஞ்ச் பண்ணி நான் காசு இந்தியா மணியில் செய்தது என் ஹாலிடே எல்லாம் புக் பண்ணினது. ஆனால் இதெல்லாம் கஷ்டமான என் கணவருண்ட அவருண்ட முடிவு எனக்கு கிடைக்கல. எப்போ ஈஸியாக கிடைச்சிடுறது அது மட்டுக்கும் எனக்கு கிடைக்கல. அதனால பிறகு ஒரு கிழமை இருக்க ஐயோ என்னப்பா விஜயாக்கா போகிற அவளை காசு வராது கொஞ்சம் ஹாஃப் எல்லாம் தண்டு அவளை பெருசாக தண்டா அப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறேன். அழுகுற அம்மா என்ன போக விடுதில்லை. அப்போ அம்மா சொல்கிறேன் நான் இந்த மணித்தியாலும் வச்சு நான் வந்து உனக்கு படிக்கிறேன் 1008 அந்த 3 மணி எந்த நாட்டில் நிற்கிறனோ நான் படிக்கிறேன். நாங்கள் கிட்டுது ஒரு கிழமை 6 எல்லாம் போயிட்டுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் என் கணவர் கேட்ட உடனே ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் போவேன்னு அப்படின்ட்டார். அப்போ அழுகிறேன் எல்லாம் முடிஞ்சு ஏனம்மா நீ எனக்கு இப்படி என்ன எனக்கு விளங்குது இல்லை எனக்கு 1008 முடிகிற காலங்களுக்கு கிட்டவா ஞானத்தில் இருக்கேங்க தான் விளங்கிச்சுது. அப்போதான் நான் நினைச்சேன் இந்த 1008 நான் படிக்க வலிக்கிறது இந்த நாட்டை விட்டு அம்மா போக முடியலையாண்டு முறையாக செய்து முடிச்சு அவள் எனக்கு வேறு நாடுகளுக்கெல்லாம் போக விடாமல் அந்த 1008 மந்திரம்ன்றது யார ஒரு அதுகள் நான் இப்போ அதுக்கு பிறகு அந்த அதிகாலையில் உண்மாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அதை முடிஞ்சாண்டு தான் எனக்கு என் கணவரையும் கூப்பிட்டு இதுதான் நடந்தது. இதால் இப்படி என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த சொத்து அம்மாண்ட அருளும் ஆசியும் என் பிள்ளைகளுக்கு நான் கோடியாடியாக கொட்டினாலும் கொடுக்க இல்லாத ஒரு சொத்து அம்மா நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறது உங்க அருளும் ஆசியும் தான். அந்த அருளும் ஆசியும் அவள் முறப்பி 1008 நாட்கள் 18 நாட்கள் பிந்தினது. அதையும் முடித்து வடிவை தண்டி அடுத்த மாதம் எனக்கு கோவில் பெறுகிறது. 10 நாள் நான் இந்த சாமி அறைக்க போய் நான் போட்டேன். அம்மா இருக்கிறேன். அப்போ நான் மேல் ரூம்லாம் இருந்தது. அப்படி இட்ட வரை நான் 1008 விடையில எந்த மந்திரத்தையும் விடையில. ஆனால் அதிகாலையில் ஒளிம்பி படிக்கிறதான் கொஞ்சம் குறைக்கிறது. அது பிறகு உடம்புகள் எல்லாம் சோற தொடங்கிட்டுது. மந்திரங்களை படிக்க உங்களை நான் அனுபவப்பட்டது உள்ளுக்கு இருக்கிற
உங்களோட ஆன்மாவில் இருக்கிற அழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உங்களோட மனங்கள் எல்லாம் உலகும். சில நேரங்களில் நீங்கள் என்னத்துக்கு எல்லாம் ஒரு சொஃப்டான ஒரு காலநிலைக்கு போயிடுவீங்க. இது கடவுள் நல்ல நல்ல சக்தி தானே வரும், இது என்ன எல்லாத்துலேயும் அப்படித்தானே. நான் அது அனுபவத்தில் நான் என்னது, அதாவது ஆதிபராசக்தி எனக்கு தந்த அவ பெண் தெய்வமா மாறி எனக்கு மந்திர நூலை தான் தந்தவ. அந்த மந்திர நூலை நான் இறுக்கி பிடிச்சு மந்திர நூலை ஒரு வயசுக்கு பிறகு அதிகாலையில் ஒழுங்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சில கொள்கைகள் சிலகளை செய்ய மட்டும் தெரியாமல் அந்த ஆபம் வரும். பகல் 2 20 இந்த டைம் மந்திரத்தை படித்து அதுக்குரிய சக்தி இருக்கும். அதான் அந்த 1008 படித்து முடித்தது. அதில் அவட்ட பாதுகாப்பு அதை ஏனெண்டா அவள் நம்பி செய்யக்க அந்த சக்தியை நான் கைவிடக்கூடாது, அதுக்காண்டித்தான் நான் சொன்னது. அதுதான் சரியான ஒரு திருவடி சரணம். எனக்கு அம்மாவோட அருள் வாக்கெல்லாம் நல்லா பிடிச்சி அம்மாவுக்கு இங்கே பிறகுதான் வாழ்த்துக்கள். அம்மா நல்லா இருக்கணும். அம்மாவோட அருள் வாக்கு ஒன்று சொல்கிறேன். ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே இல்லை, பட் ஆனால் நான் விருப்பமான அம்மா அருள் வாக்கு ஒரு இந்த அவதார காலத்தில் கலியுகத்தில் புண்ணான காலம் இப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் அவதாரம் பொன்னான காலமாக மாற்றியிருக்கு. அந்த பொன்னான காலத்தில் அதை இப்படி பொன்னான காலம்ண்டா என்ன பொறுத்தவரை அந்த அம்மா அந்த அருள் வாக்கை தந்து தான் எங்களை பொன்னான காலமாக மாற்றுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அருள் வாக்கு ஆயிரக்கணக்கில் அம்மா தந்துட்டா. நாங்கள் அவ்வளோத்தையும் படித்து மனதில் வச்சு அல்லது அதன்படி வாழ்ந்தோம்னா சிறப்பு. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 2 3 4 5 அருள் வாக்கை வச்சுருந்தே நாங்கள் நல்லபடியாக அவங்க வாழ்ந்துட்டு போகிறோம். அம்மா சொல்லுவோம், இந்த புண்ணான காலத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் நான் இருக்கிறேன், நீ அமைதியாக வாழ்ந்துட்டு. அப்போ அதால் அம்மா இருக்கிறதால எந்த இதுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றா இந்த ஆன்மாவோட குணமே அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதானா. நாங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கலாம், ஏனெண்டா அம்மா பார்த்துக்கணும். ஆனால் நாங்களும் சரியாக இருக்கணும். அம்மாவோட அருள்வாக்க பார்த்தோம்னா ஆன்மா தான் தெய்வம், தெய்வம் தான் ஆன்மான்னு சொல்லும். நாங்கள் நிறைய பிள்ளைகள் செய்யாமல் இருக்கலாம், எங்களுடைய அழுக்குகளை வெளியேற்றல அழுக்கு இல்லாமல் வாழலாம், இருக்கிற அழுக்கையும் வெளியில் போக்காட்டலாம். எப்படி எங்களுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு சொன்னால் கடவுள் எங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன், அங்கே இங்கேன்றது இல்லை அம்மா சொல்லுது. அப்போ எங்களுக்குள்ள கடவுள் இருந்து எல்லாத்தையும் கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நன்மை செய்தோம்ண்டா பல மடங்காக நன்மை தருவேர், தீமை செய்தோம்ண்டாலும் பல மடங்காக தீமை தருவேர். நல்ல அழகாக அலங்காரத்தோடு வருமா. அதுபடினால உள்ளுக்கு தெய்வம் ஒன்று இருக்குது, அதை பார்த்து கொண்டு இருக்குது. ரெண்டத்தை நினைச்சு கொண்டாலே போதும். ஒரு அருள்வாள் அம்மா ஆன்மா தான் தெய்வம், தெய்வம் தான் ஆன்மா. அடுத்தது இப்போ நாங்கள் நினைப்போம் இந்த மனித பிறவி எதுக்குன்னு அம்மா சொல்லுது. அதை நினைச்சோம்ண்டாலே கனப்பேரிட்ட துன்பம் எல்லாம் பறந்துருமென்று நினைப்பேன். ஏனென்றால் மனித பிறவி எதுக்குன்னு அம்மா சொல்லுது என்னென்றா தன்னை உணர, நான் யாரு, எங்கே இருந்து வந்தேன், நான் முற்பிறவி என்ன பிற்பிறவி என்ன அப்படி என்று நீங்கள் சிந்திச்சு கொண்டே இருக்க, தியானத்தில் இருக்க 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 அம்மா சொல்கிறது 3 வழி வேறு. அதுக்காக நான் அப்படி எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறேன் இல்லை. ஆனால் இருக்க எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆன்மா சுத்தமாக உள்ளுக்கு இருக்கிற ஆன்மா உங்களோட பேசும். நீ முற்பிறவியில் இப்படி இருந்த, நீ இந்த பிறவியில் என்ன செய்யணும், தன்னை உணர, தன் வினையை அனுபவித்து கழிக்க. நாங்கள் முற்பிறவி கர்மா செய்ததால் தான் பாவம் முட்டையில சுமந்தன்று தான் பிறந்திருக்கிறோம். அதனால இந்த பிறவி துன்பத்தை அனுபவிக்கத்தான். நாங்கள் நிற்போம், இது என்னடா கோயிலுக்கு போகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் துன்பங்கள் வந்தோண்டே இருக்கலாம். துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறவி. ஆனால் அந்த கடவுள் இரக்கம் கொண்டு அப்பப்போ எங்களோட மனதை மாற்றி இந்த பூமியில் சந்தோஷத்தையும் தந்து கொண்டு போகும். தன்னை உணர, தன் வினையை அனுபவித்து கழிக்க, மேலும் வினைகளை பெருக்கி கொள்ளாமல் இருந்து நன்மைகள் செய்து என்னை வந்தடைய நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா இந்த மனித பிறவி. அதை நாங்கள் ஒவ்வொரு சொல்ல பார்த்தோம்டா இந்த மனித பிறவி எதுக்குன்னு சொன்னால் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும், ஆனால் நல்லதை செய்யணும், இறைவனிடத்துல போகணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அம்மா சொல்லுது 5 இதுக்கு சொல்லுது: அன்பு, பண்பு, பாசம், உழைப்பு, தர்மம். தரிசி இவ்வளோத்தோட வாழ்ந்தோம்டா காணும். அன்பா இருக்கணும், எல்லாரோடும் அன்பா இருக்கணும். பண்பு மிக முக்கியமானது ஒழுக்கம்.
அந்த ஒழுக்கம் இரக்கமாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும், பாசத்தோடு இருக்கணும். அன்பு, பண்பு, பாசம், நிறைய பற்றுதல் இல்லாமலுக்கு ஒரு அளவான பாசத்தோடு இருக்கணும். அடுத்த உழைச்சு வாழணும் கட்டாயம். நம்ம சொல்லும் உழைக்காமல் இப்படி வாழ்வேன். நீ சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக போகணும், சக்தியாக மாறணும், உடல் இயங்கணும். அதுக்கு கட்டாயம் உழைப்பு தேவை. அப்போ கட்டாயம் நீ உழைச்சே ஆகணும். உழைப்பு தர்மம். அடுத்த தர்மம் பெரிய இம்பார்ட்டன்ட். எங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யலாம். கருத்து தர்மம், கருத்தால் நாங்கள் மற்றவைக்கு நல்லதுகளை கதைக்கிறது, அன்பாக பேசுகிறது. அதே மாதிரி நாங்கள் உழைக்கிறதுல ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மமாக செய்கிறது. இவ்வளோதான் வாழ்க்கை. அன்பு, பண்பு, பாசம், உழைப்பு, தர்மம். ஆனால் நாங்கள் எப்படி வாழக்கூடாதுன்னு தம்மா சொல்கிறா. பேராசை, நிறைய ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படு, அளவோடு ஆசைப்படும். பெரும்பற்று, நிறைய பற்றுதல் வைக்கக்கூடாது. பிள்ளைகள், கணவன், மனைவி, அது இதெல்லாம் அளவோடு பற்றுதல். தாமரையில் தண்ணி போல முட்டா மாதிரி இருக்கணும். பேராசை, பெரும்பற்று, கோபம் வெரி இம்பார்ட்டன்ட். கோபம் இருக்கவே கூடாது. எவ்வளோத்துக்கு சமாளிக்கணுமோ அவ்வளோத்துக்கு சமாளிக்கணும். அவன் கர்மா அவன் செய்கிறான், எந்த கர்மா இப்படி செய்ய வைக்கின்ற ரீதியில் போய் கொண்டிருந்தோம்னா கோபம் வராது. கோபம், பேராசை, பெரும்பற்று, கோபம், காமம். அதாவது கணவன் மனைவி இருக்கிறது ஓகே. பட் இப்போ இந்த கலியுகத்தில் அப்படி இல்லை. எல்லாம் நல்லது நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. ஒரு கணவனுக்கு பல மனைவியோ, ஒரு மனைவிக்கு பல கணவனோ அப்படி அதெல்லாம் கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தியண்டு வாழ்கிறது சிறப்பு. பேராசை, பெரும்பற்று, கோபம், காமம், அகந்தை, ஆணவம். நானண்ட ஆணவம் துப்புரவுக்கு பிடிக்காது. அம்மா சொல்லும் எல்லா பிள்ளையும் மன்னிச்சிடும். நான் சில வழியில் ஏதாவது பிள்ளை விட்டுட்டேனண்டா, ஏதாவது தெரியாமல் கதைச்சிட்டேனண்டா, அம்மாட்ட போய் அம்மா மன்னிச்சு கொள்ளு, நான் இந்த தவறை நான் இனிமேல் விடக்கூடாது. இல்லை பிள்ளைகளாக இருந்தால் படிக்காமலுக்கு எக்ஸாம், அம்மா படின்னு சொல்ல படிக்காமலுக்கு இருந்துட்டு எக்ஸாம் எழுத போய் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுண்டா அம்மாட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா மன்னிச்சு விட்டுருவா. அடுத்த முறை நல்ல படிப்பாக எழுத வைப்பான். அதே மாதிரி தான் நாங்கள் பெரியாக்களோ சின்னாக்களோ எல்லாத்தையும் மன்னிப்பேன். ஆணவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு எதால் ஆணவம் வரும்? பதவியால் வரும், படிப்பால் வரும், பணத்தால் வரும், இந்த குலத்தால் வரும். இந்த இதுகளால் வார ஆணவத்தை அதையே திருப்பி எதாவது ஆணவம் வருது. உனக்கு ஒரு பணத்தால் ஆணவம் வருதுன்னா நான் பணத்தை நிறைய தருவேன். அது அந்த கர்மச்சட்டம், இயற்கை, இந்த நியதி நிறைய அந்த ஆணவத்தை தந்து வளர்த்து ஒரு ஆலமரத்தை வெட்டி அடியோடு சரிச்சா இவ்வளோ சத்தமோட விழுமோ அதே மாதிரி அந்த ஆணவத்தை நான் அடியோடு சரிப்பேன்ன்றா. அப்போ ஆணவம் கூடாது. பேராசை, பெரும்பற்று, கோபம், காமம், அகந்தை. இப்போ அம்மா சொல்கிறதுல எனக்கு இந்த பிடிச்ச 4 அருள் வாக்கு. ஆன்மாதான் தெய்வம், தெய்வம் தான் ஆன்மா. மனித பிறவியதுக்கு நாங்கள் எப்படி வாழணும் மற்றாக்களோட 5 திங்ஸ் இருக்குது. அன்பு, பண்பு, பாசம், உழைப்பு, தர்மம். நாங்கள் எப்படி வாழக்கூடாது அதுவும் ஒரு 5 திங்ஸ். இவ்வளோ இருந்தால் காணும். நாங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓம் சார். குருவடி சரணம், திருவடி சரணம், மாதா பிதா குரு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தெய்வம் குரு அம்மாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் பல்லாண்டு பல்லாயிரம் நூறாண்டுகள் வாழ அன்னையை வேண்டி அன்புடன் வாழ்த்துகின்றோம். ஹாப்பி பர்த்டே அம்மா. சக்தி.